நல்லா இருக்கா? இது என்ன சாதம்? சூப்பராக இருக்கா? தக்காளி சாதம் நல்லா இருக்கா? என்ன சாதம் இது? தக்காளி சாப்பாடா? அபிக்கு பிடிக்குமா இது? 10 ரூபாயா? 10 ரூபாய்க்கு எந்த ஊர்லடா தக்காளி சாதம் கிடைக்குது? என்னது? பெரியம்மா செஞ்சுது. செஞ்சதுடா, வீட்டில் செஞ்சது, கடையில் வாங்கிட்டு வரல, வீட்டில் செஞ்சது. ஆமாம். அம்மா வீட்டில் தானே உனக்கு சமைச்சு கொடுப்பேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஒன் நந்தினி சேனல். இன்றைக்கி நம்ம தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ தக்காளி சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்க்கலாம். பெரிய வெங்காயம் 2, தக்காளி 4, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, அப்போ ஒரு 2 பட்டை, 2 இலை, கொஞ்சம் அனாச்சி பூவு, அந்த பூவு கொஞ்சமாக, ஒரு பச்சை மிளகா, மிளகாத்தூள், கொஞ்சம் பிரியாணி மசாலா, தயிர், கொஞ்சம் இஞ்சி பூண்டு, கொஞ்சம் எண்ணெய். அவ்வளோதான் இது செய்ய வேண்டிய பொருட்கள். இப்போ பற்ற வச்சு குக்கரை வச்சு ஹீட் பண்ணி எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் இருந்தால் எண்ணெய், நெய் வேணாலும் நெய் கொஞ்சம் சேர்த்திக்கலாம், டால்டா வேணாலும் டால்டா சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம என்ன சேர்த்த போகிறோம்? நம்ம ஆயில் சேர்த்த போகிறோம். எவ்வளோ எண்ணெய் ஊற்ற போகிறோம்? ஒரு 2, நமக்கு தக்காளி சோத்துக்கு கொஞ்சம் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும். இப்போ எண்ணெய் சூடாக காஞ்சிருச்சு. அடுத்து என்ன போடணும்? எண்ணெய் சூடானதும் பட்டை போடணும். பட்டை போடணுமா? ஓ, இந்த பட்டை போடணுமா? நிறைய பேர் போய் நெத்தியில் பட்டை போட்டுறாதீங்க. சாப்பாடு போடுற பட்டையை போடுங்க. பட்டை, அனாச்சி பூ, இந்த பிரியாணி இலை எல்லாம் போட்டுடலாம். ஓகே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆனியனை இதுக்குள்ளே போட்டுருங்க. வெங்காயம் வணங்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் வணங்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு. வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வணங்கணும். அடுத்தது நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கணும். சேர்த்து இப்போ வணக்கிட்டு தக்காளி வாங்க. அடுத்தது மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள். பிரியாணி மசாலா 1 ஸ்பூன். தயிர், புதினா, 1 பிடி புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி. புதினா எவ்வளோ போடுறோமோ இல்லை 1/4 பங்கு கொத்தமல்லி போட்டால் போதும். இப்போ நல்லா சோறாக வணக்கி விடணும். அரிசி நம்ம எந்த அளவு 2 டம்ளர் எடுத்துருந்தா 4 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும்.
இப்போ 4 டம்ளர் தண்ணி. 2 டம்ளர் நாங்கள் அரிசி போடுறனால 4 டம்ளர் தண்ணி. 4 டம்ளர் தண்ணி. நல்லா தண்ணி நல்லா கலந்து விட்டு உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு மூடி வச்சா கொதித்திரும். கொதித்த உடனே அரிசி போடலாம். இப்போ பாருங்க, இது நல்லா கொதி வந்துருச்சு. இந்த கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இப்போ என்ன பண்ணணும்? அரிசி போடணும். 2 டம்ளர் நம்ம அரிசி வச்சுக்கோமா, அந்த அரிசியை போடணும். இதை நல்லா கலந்து விட்டுறணும். இது சுவையான தக்காளி சாதம் ரெடி. இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடறோம். விசில் விட்டுறோம். விசில் அடங்கிருச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணுறோம். வாவ், தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நல்லா கலரி விடணும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுருங்க. இப்போ நல்லா கலரி இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? பரிமாறி. இப்போ சூப்பரான சுவையான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.